இவங்க கதையை படித்தாங்க. இவங்க தான் கௌதம் சார்ட்ட கூப்பிட்டு போனாங்க. அப்படி தான் தங்க மீன்கள் நடந்துச்சு. தன்னுடைய கனவை தியாகம் பண்ணிட்டு அந்த குழந்தைகளுக்காக கிளம்பி போனாங்க. நான் வாலண்டியராக தான் போயிருந்தேன் சுனாமியில். அப்போ ஒரு குழந்தை வந்து நான் பார்த்தேன், அவளோட அக்கா வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தா. ஆனால் 4 மாதம் கழிச்சு அந்த குழந்தை இறந்து போயிட்டா. அதனால ஏற்பட்ட அதிர்ச்சினால தான் நான் வானவில் ஆரம்பித்தேன். இப்போ வந்து நாங்கள் 286 குழந்தைகளை வந்து நாடோடி பழங்குடி சமூகங்கள்லேருந்து டாக்டருக்கு படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. எங்கள் மொத்த டீமுக்கும் இவங்க தான் அக்காவாயிட்டாங்க. சாட்சியா ஒருத்தர் பின்னாடி இருக்காரு. சுனாமிக்கு அப்புறம் வீடுகளை இழந்து அதுக்கப்புறம் கல்வியோட ஒரு வாசனையே இல்லாத ஒரு சமூகமாக என்னோட ஊர் இருந்தது. இன்னும் அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும், அதை கொடுத்தா நான் டைரக்ட் பண்ணுவேன். ராம் ஒரு மிக சிறந்த இயக்குனர். நாங்கள் பள்ளி ஆரம்பித்த போது முதல்ல நான் மட்டும்தான் எம்ப்ளாயி. அடுத்த எம்ப்ளாயி வந்து லக்ஷ்மணனோட அம்மா. இந்த சமூக ஏற்றத்தாழ்வு அப்படின்ற ஒரு நோய்க்கான தடுப்பூசி கல்வி தான். ஸோ அப்படியான கல்வி கிடைக்காம இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த கல்வி சிறப்பாக போய் சேரணும் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒருத்தருக்கு தான் அந்த விருதை பார்க்க போறோம். ஸோ நம்ம வாழ்ற உலகத்தை தூரம் நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த குடும்பங்கள்ல இருந்து எத்தனையோ பட்டதாரிகளை உருவாக்கி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக காரணமா இருக்க ஒரு தாரகையை தான் நம்ம இப்போ கூப்பிட போறோம். ஸோ இந்த விருதினை வழங்குவதற்காக நம்மளை கூப்பிட போற அந்த நபர் தமிழ் சினிமாவின் ரொம்ப முக்கியமான இயக்குனர் ராம் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். Welcome sir, thank you so much for coming for our விருதுகள். All right, so கல்வி தாரகை யாருக்கு போகுது அப்படின்றத பார்த்துருவோம். Can we have the AV please? எழுத்தாளர், பத்திரிகையாளர், நாடக கலைஞர், ஆவணப்பட இயக்குனர் பிரேமா ரேவதி இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனிடம் அசோசியேட் டைரக்டராக பணியாற்றிக் கொண்டிருந்தவர் சுனாமி தன்னார்வலராக நாகப்பட்டினம் சென்றார். அங்குள்ள பழங்குடி நாடோடியின குழந்தைகள் உலகிடமிருந்து தனித்து விடப்பட்டு கல்வியிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருந்த காட்சி அவரது சமநிலையை குலைத்தது. இனி தன் வாழ்வு அவர்களுக்காகத்தான் என்ற அளப்பரிய முடிவு அவரால் எடுக்கப்பட்டது. அப்பகுதியில் வானவில் உண்டு உறைவிட பள்ளியை 2005 ஆரம்பித்தார். பூம்பூ மாட்டுக்கார ஆதியன் இனத்தினர், நாடோடி இனத்தினர், இருளர் சமுதாயங்களில் இருந்து வானவில் அறக்கட்டளை மூலமாக இதுவரை 286 பழங்குடி மாணவர்கள் கல்லூரி படிப்பை எட்டியுள்ளனர். 5 மாவட்டங்களில் உள்ள 19 மாலை நேர கல்வி மையங்களில் 1250 பழங்குடி குழந்தைகள் பயின்று வருகிறார்கள். கேட்பாரற்று இருந்த குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து சமூகத்தின் மைய நீரோட்டத்துடன் இணைத்துக் கொண்டிருக்கும் பிரேமா ரேவதிக்கு கல்வி தாரகை விருது வழங்கி பெருமிதம் கொள்கிறது அவள் விகடன். கல்வி தாரகை பிரேமா ரேவதி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ரொம்ப நன்றி. எவ்ரி ட்ரீம் ஹேஸ் அ ரைட். ஒவ்வொரு கனவிற்கும் உரிமை உண்டு. இது வந்து எழுத்தாளர் மகாஸ்வேதா தேவி அவங்க சொன்ன ஒரு வாசகம். அவங்க தான் இந்தியாவில் இருக்கிற பழங்குடி மக்கள், அதுலேயும் நொமேடிக் ட்ரைப்ஸ், டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிற NTDNT மக்களுக்கான மிகப்பெரிய பணிகளை அவங்க செஞ்சவங்க. இன்றைக்கி அளவுலேயும் இந்த நாடோடி பழங்குடி மக்கள் அவர்களுக்கான எந்த வாழ்வாதாரம், வீடு, உரிமை, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி, இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கான சாதி சான்றிதழ் கூட இல்லாமல் பல போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த மக்களுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன மாதிரி சமத்துவத்தை நிலைநாட்ட நிறைய வழிகள் இருக்குது, அதில் முக்கியமானது கல்வி அப்படின்ற அந்த குறிக்கோளை நாங்கள் ஏற்றுக்கிட்டு அவர் அடிப்படையில் இந்த சமூகத்தில் சமத்துவம் வரணும் அப்படின்னா எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், கல்வியிலிருந்து யாருமே விடுபடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் செயல்படுறோம். மறுக்கப்படுகின்ற ஒவ்வொரு கனவும் அதனோட நிஜத்தை வந்து உணரும் போது தான் இந்த சமூகம் முழுமை அடையும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு அங்கீகாரமாக இந்த விருதை நான் எடுத்துக்கிறேன். இந்த விருதை வந்து நான் இங்கே வந்திருக்கேன், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த விருதுக்கு உண்மையிலேயே உரியவர்கள் வந்து நாங்கள் படிக்க வைக்கிற இந்த ஆதியன், பூம்பு மாட்டுக்காரர்,
நரிக்குறவர், இருளர் சமூகங்களில் இருக்கிற அந்த குழந்தைங்களோட அம்மாக்கள் அவங்க கடினமான வாழ்க்கையே போராட்டத்தை நடத்தி அவங்க பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் அவங்க குழந்தைங்களை வந்து கல்வி நிலையத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த தாய்மார்களுக்கு வந்து இந்த விருதை வந்து நான் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய மிக நல்ல நண்பர், நீண்டகால நண்பர், என்னோட பயணத்தில் பல திருப்பங்களையும் அறிந்த தோழர் ராம் அவர் கையால் இந்த விருது கிடைச்சது எனக்கு இன்னும் மகிழ்ச்சி. சூப்பர். ராம் சார், ஒரு சில வார்த்தைகள். நாங்கள் ரேவதி அக்கான்னு சொல்லுவோம். இவங்கள சொல்லணுன்னா எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் சீனிவாசன் சொல்லி அவன் வந்துருக்கணும் இன்னைக்கு, பட் அவன் ஷூட்டில் இருக்கான், வரல. அவன் அசிஸ்டண்டாக இருக்கப்போ அவன் தான் ரேவதி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ கட்டுரை தமிழ் முடிச்சுட்டு அடுத்த படம் என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒரு கதை எழுதிட்டு இருக்கோம், அதான் தங்க மீன்கள். அதை யார்கிட்ட பிச் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அவன் சொன்னால் அந்த ரேவதிக்கா வந்து கௌதம் மேனன் சார்ட்ட ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க சொன்னால் கௌதம் மேனன் சார் அப்படியே கேட்பார், அதனால் நம்ம அவர்கிட்ட போய் கதையை கொடுப்போம்னு சொன்னால் இவங்க கதையை படித்தாங்க. எனக்கு இவங்க யாருன்னு அது வரைக்கும் தெரியவே தெரியாது. இவங்க தான் கௌதம் சார்ட்ட கூப்பிட்டு போனாங்க. அப்படி தான் தங்க மீன்கள் நடந்துச்சு. அன்னையிலேருந்து தங்க மீன்கள் டீமுக்கும் சரி எங்கள் மொத்த டீமுக்கும் இவங்க தான் அக்காவாயிட்டாங்க. எனக்கு எப்படி இவங்களுக்கு தங்க மீன்கள் பிடிச்சதுன்னா அது காரணம் வந்து இவங்க இப்படி ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தனால, குழந்தைகளை பற்றி தெரிஞ்சனால இவங்களால் அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சது. அதோட முக்கியமாக என்னென்னா தங்க மீன்களுடைய ஆன்ஃபீல்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அண்ட் இபி. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவின் முதல் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆன் செட்டுன்னு நினைக்கிறேன். பேட்டா கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அப்படி படத்தை நடத்தினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாங்க. ஷி வாஸ் தேர் டு டைரக்ட் அ ஃபிலிம். பட் அப்போ வந்து அவங்க தன்னுடைய டெடிகேஷனும் கான்சன்ட்ரேஷனும் மறைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இந்த ஸ்கூலுக்கே போய் அங்கேயே இருந்துட்டாங்க. ஸோ என்ன கேட்டால் அதை நான் பண்ணியிருப்பேனா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நோ ஃபிலிம், ஏன்னா இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஷி ஒர்க் நியர்லி டில் 2015. 10 வருஷம் வேலை பார்த்துட்டு ஒரு டிகேட் இங்கே இருந்துட்டு அந்த குழந்தைகளாக தன்னுடைய திரைப்பட இயக்குனராக அவர் கனவான்னு கேட்டால் தன்னுடைய கனவை தியாகம் பண்ணிட்டு அந்த குழந்தைகளுக்காக கிளம்பி போனாங்க. எனக்கு தெரிஞ்ச அது காரணம் வந்து அவங்களுடைய அரசியல் பின்புலம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தியாகத்திற்கும் அவங்களுடைய அந்த துணிந்த முடிவுக்கும் வந்து ஐ திங்க் வி சல்யூட் யூ ரேவதிக்கா. அண்ட் அவள் விகடனுக்கு பிரேமா ரேவதி அவர்களுக்கு இந்த விருதை கொடுத்ததற்கு எங்களுடைய என்ன சொல்கிறது எங்கள் இண்டஸ்ட்ரியின் சார்பாக மிகப்பெரிய நன்றி. இன்னும் அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும், அதை கொடுத்தா நான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். மேம் அது சாருக்கு கொடுத்துட்றீங்களா? அந்த ஸ்கிரிப்டை சாருக்கு கொடுத்தா டைரக்ட் பண்ணுறேன்றாரு சார். ஆமாம். ராம் ஒரு மிக சிறந்த இயக்குனர். ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிச்சா நிச்சயமாக கொடுப்பேன். அந்த அளவுக்கு சினிமாவில் விட்டு விலகிட்டீங்களா? ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வேறங்க. ஃபுல் இந்த இடத்துக்கு வந்ததே ஒரு புது அனுபவமாக இருக்குது எனக்கு. நான் ரொம்ப தூரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். ஓகே, சூப்பர் மேம். மேம் இப்போ வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி ஒன்று வச்சுருக்கோம் மேம், பார்க்கலாமா? ரேவதி அக்கா வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து எங்களை தூக்கி படிக்க வச்சாங்க. எங்க அக்கா எங்க அண்ணன் எல்லாருமே இங்கதான் படிச்சாங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இங்கதான் படிச்சாங்க. நானும் இங்கதான் படிக்கிறேன். இப்ப ஸ்கூல் மாதிரி கட்டி ஒரு கிளாஸா கட்டி கொடுத்துட்டாங்க. அடுத்து நாங்க புக் நோட்டு பை எல்லாமே அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ரேவதி அக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க படிக்கிறதுக்காக பெரிய லைப்ரரியா உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த ஊர் மக்கள் யாருமே படிக்காம தான் இப்ப வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ரேவதி அக்கா வந்து நாங்க எல்லாம் முன்னாடியே எங்க ஊர்ல வந்து நிறைய பேர் படிக்காம இருந்தோம். இப்போ வந்து ரேவதி அக்கா தான் எங்களை படிக்க வச்சாங்க. நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மாலாம் என்னை தொழிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. இப்போ வந்து நாங்க வந்து தொழிலுக்கு போகாம வெளியில போகாம வானவில் ஸ்கூல்ல வந்து பாதுகாப்பா படிக்கிறோம். பயங்கரமாக பேசுவாங்க. ரொம்ப கியூட்டு. சொல்லுங்க மேம் அவங்கள பற்றி. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் வந்து போய் அவங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்க வாழ்க்கையை மாற்றிட்டேன் அப்படின்னு. ஆனால் நான் வந்து 2005 நாகப்பட்டினத்துக்கு நான் போகும்போது நான் இருந்த மனநிலையிலேருந்து நான் வந்து இந்த குழந்தைகள்கிட்டையும் இந்த சமூகத்து நாடோடி பழங்குடிகள்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவங்க எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து தைரியமாக இருப்பாங்க. நம்ம இப்போ யோகா மெடிடேஷன்லாம் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறோம். அவங்க உண்மையிலே வந்து அந்த நிமிஷம் அந்த கணத்தில் வாழ்வாங்க. சொத்து சேர்த்தது கிடையாது, பெரிய இது கிடையாது. அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுக்கான மிகப்பெரிய ஆற்றல் இருந்தது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் அவங்க எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு அளவற்ற எல்லையற்ற மகிழ்ச்சி, எப்படியும் இந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியுங்கிற தைரியம்,
அதெல்லாம் அந்த குழந்தைங்க கிட்ட இருந்தா நான் இப்போ வரைக்கும் கற்றுக்கிறேன். மேம், இவங்களோட லைஃப் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ நிறைவாக இருக்குது? மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்லாம் நாங்கள் யோசிச்சு ஆரம்பிக்கல. நான் 2005 ஆரம்பித்தோம். 2013 ஒரு ஒரு பூமி மாட்டுக்கார சமூகத்துலேருந்து ஒரு பெண் குழந்தை வந்து காலேஜுக்கு போனாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. நான் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. நான் வாலண்டியராக தான் போயிருந்தேன் சுனாமியில். அப்போ ஒரு குழந்தை வந்து நான் பார்த்தேன். அவள் வந்து என்கிட்ட அவளோட அக்கா வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தா. அவளை குழந்தைய கூப்பிட்டு வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப நம்ம சொமாலியா அந்த மாதிரி பார்க்குற மாதிரி ரொம்ப ஊட்டச்சத்து குறைபாடான ஒரு குழந்தை. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை இல்லை. அது ஏன் இப்படி இருக்குது இந்த குழந்தைன்னு தேடி போனதுனால தான் அந்த பூமி மாட்டுக்காரர் சமூகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் 4 மாதம் கழித்து அந்த குழந்தை பேரும் லக்ஷ்மி. அந்த குழந்தை இறந்து போயிட்டா ஊட்டச்சத்து குறைபாடுனால. அதனால ஏற்பட்ட அதிர்ச்சினால தான் நான் வானவில் ஆரம்பித்தேன். 8 வருஷம் கழித்து லக்ஷ்மின்ற இன்னொரு பெண் குழந்தை கல்லூரிக்கு போனாங்க. அது வந்து என்னால் மறக்க முடியாது. எப்படி முதல் லக்ஷ்மியை நான் இழந்தது எனக்கு ஒரு திருப்பு முனையோ, இந்த லக்ஷ்மி கல்லூரிக்கு போனது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய திருப்தியாகவும் நம்ம ஏதோ இந்த சமூகத்தில் நாமளும் ஒரு பயனுள்ளதாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியை கொடுத்தது. அதுதான் எங்களை தொடர்ந்து இயங்க வச்சுது. இப்போ வந்து நாங்கள் 286 குழந்தைகளை வந்து நாடோடி பழங்குடி சமூகங்கள்லேருந்து தமிழகம் முழுக்க இருக்கிற கல்லூரிகளில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க, மீடியாவில் இருக்காங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. இப்படி வந்து அவங்க வேற இதை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அதோட சாட்சியா ஒருத்தர் பின்னாடி இருக்காரு. லக்ஷ்மணன் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லக்ஷ்மணனுக்கு 2 அண்ணன் 3 அண்ணன் 2 அண்ணன் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வயசில் இருந்தாங்க. லக்ஷ்மணன் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி பையன். இப்போ அவனோட பையனும் வந்திருக்கான். அந்த வயசு குழந்தை அப்பாவன். நிறைய சொல்லலாம் அவனை பற்றி. அவன் ஓவியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த பயணத்தில் வந்து அவன் போயிருக்கான். இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் டிசைனராக இருக்கார்ல ஒரு நல்ல பெரிய கம்பெனியில். சூப்பருங்க. 2004 சுனாமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வீடுகளை இழந்து அதுக்கப்புறம் கல்வியோட ஒரு வாசனையே இல்லாத ஒரு சமூகமாக என்னோடய ஊர் இருந்தது. அதுக்கு பின்னால் அக்கா சென்னையிலேருந்து வாலண்டியராக நாகப்பட்டினம் வந்தாங்க. அக்கா அன்னைக்கு வரலன்னா இன்றைக்கி நான் இங்கே இருந்திருக்கிற ஒரு சூழல் இருந்திருக்காது. அங்கே வந்துட்டு ஒரு வாலண்டியராக வந்த அக்கா வந்து இந்த குழந்தைங்களை எங்களை பார்த்துட்டு இவங்களை அப்படியே விட்டு கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவோடு இவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு கல்வியை கொடுத்தா உடனே வராது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து உணவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு கொடுத்தாங்க. 3ஆவதாக கல்வி கொடுத்து எங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்த்தாங்க. நாங்களும் இது போயிட்டு கல்வியோட முக்கியத்துவத்தை எங்களுக்கு ஃபஸ்ட்டு உணர்த்தினாங்க. கல்வி இருந்தால் நீ என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற ஒரு மன உறுதியை எங்களுக்கு ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் விடாமல் ஃபுல்லாக படித்தோம். என் கூட சேர்ந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் நல்ல வேலையில் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். இந்த கல்வி இல்லைன்னா நான் எங்கே இருந்திருப்பேன்றது இப்போ என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த கல்வினால் என்னால் போயிட்டு யாராக இருந்தாலுமே என்னால் வந்து ஒரு சகஜமாக போயிட்டு பேச முடியுது. அந்த கல்வி கொடுத்த ஒரு அறிவை பயன்படுத்தி எந்த சாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, என்னால் சகஜமாக ஒரு அணுகுமுறை ஈஸியாக வந்து ரிலேட்டிவ் ஆக முடியுது. என்னால் ஏதோ ஓரளவுக்கு நான் பேசுகிறேன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஓரளவுக்கு நான் தெளிவாக பேசுகிறேன்னா அது அக்கா கொடுத்த கல்வியால் மட்டும்தான். இல்லைனா நான் இந்த அளவுக்கு பேசுவேனான்னு தெரியாது, நான் இங்கே இருந்திருப்பேனான்னு தெரியாது. சூப்பர். லக்ஷ்மண் பேசலாம். இல்லை பாபு தேவி அவங்களும் எங்கள் மாணவர்கள், அவங்களையும் மேடைக்கு வர சொல்லலாம். ப்ளீஸ். நடராஜன் சோலை அவங்க எங்கள் குழுவினர், அவங்களையும் வர சொல்லலாம். முக்கியமாக நாங்கள் பள்ளி ஆரம்பித்த போது முதல்ல நான் மட்டும்தான் எம்ப்ளாயி. அடுத்த எம்ப்ளாயி வந்து லக்ஷ்மணனோட அம்மா. அவங்க வந்து அவங்க கணவர் இறந்து போயிட்டாரு. அவங்க தான் முதல்ல குக்காக சேர்ந்தாங்க. ஸோ அதனால் அவங்க அம்மாவுடைய மாபெரும் உழைப்பும் அவரோட இதில் இருக்குது. சூப்பர்.
எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் கல்வி. அந்த கல்வியை கொடுக்கறது வந்து நீங்க தான். இதுல பார்க்கும்போது அவ்வளவு குழந்தைகள் வந்து அவ்வளவு அழகா பேசுறாங்க. அவங்களுடைய எதிர்காலமும் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரேமா மேம். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. அவள் விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னோவேஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். Co-presented by GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Powered by Gold Winner, இது அம்மாக்களின் நம்பிக்கை. Associate sponsors, Cycle Pure அகர்பத்தி, Legs Go Holidays, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products, 50 ஆண்டுகளாக மக்களின் சேவை. ஃபுட் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ், 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் சீட் ஏஜென்சிஸ் திருச்சி, பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. OH partner next advertising solution, think outdoor, think next. DOH partner Skyrams outdoor advertising, grow beyond sky. Hospitality partner Feathers Erada Hotel, Chennai.